நண்பர்களே, ஒரு வாரத்துக்கு முன்னால தான் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு சின்ன பையன் தாரு கார் வாங்குற மாதிரி பார்த்து நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என்னடா சின்ன பையன் தாரு கார் வாங்குறான், நம்மளும் இத்தனை வருஷமா வேலைக்கு போய் சம்பாதிக்கிறோம், நம்மளால ஒரு மாருதி 800 கூட வாங்க முடியலையே, இருக்கிற பைக்குக்கு பெட்ரோல் போடுறதுக்கே மூச்சு தள்ளுதே அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா தெரியுது தலைவன் வந்து ஸ்கேம் பண்ணியிருக்கிறான். அதாவது சாதாரண ஸ்கேம் இல்லை, ஒருத்தர் 2 பேரும் பண்ணல, வேற லெவலில் பண்ணியிருக்கிறான். அதாவது கேமை ப்ரொமோட் பண்ணியிருக்கிறான். நீங்கள் சின்னதாக 500 ரூபாய் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, அது வந்து 2 நாளில் 1000 ஆயிரும், நான் வந்து ட்ரேடிங் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லியிருக்கிறான். ஆக மொத்தம் என்ன சொல்கிறதுனா, இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும் இந்த 18 வயசு கீழெல்லாம் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறதுக்கே முதல்ல அலௌடு கிடையாது. லீகலாக இப்போ நான் அவன் பேரை சொல்லி பேசினாலே என் மேலே கேஸ்லாம் ஃபைல் பண்ணலாம். கேஸ் வாங்குற அளவுக்குலாம் தைரியம் இல்லை நண்பர்களே என்கிட்ட. ஏன்னா அப்படி தான் ஒர்க் ஆகுது, நம்ம சட்டம் அந்த மாதிரி தான் சொல்லுது. இதில் நான் யாரை குத்தம் சொல்லன்னு சொல்ல, இவன் சின்ன பையன் ஏமாத்திட்டான்னு நினச்சி வருத்தப்படவா, இல்லை இவன் சின்ன பையன்ட்டு போய் ஏமாந்துட்டானுங்களேன்னு வருத்தப்படவான்னு தெரியலை. ஏன்னா இப்போவும் இதுக்கு காரணம் என்னென்னா மக்களோட அறியாமை தான். நான் வந்து எப்படி சொல்லலான்னா, எல்லாருக்கும் எல்லாம் தெரியணும்னு எந்த அவசியமும் இல்லை, எல்லா அவேர்னஸும் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. இன்னும் நம்ம ஊரில் படிக்காதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அம்மாவோ அப்பாவோ இல்லை கொஞ்சம் வயசானவங்களோ நிறைய விஷயங்கள் தெரியாதவங்க இருக்கிறாங்க. அதை பற்றி நான் தப்பு சொல்ல விரும்பலை. ஆனால் என்னென்னா இப்போவும் எனக்கே நிறைய பேர் அனுப்புகிறாங்க, பொங்கலோ தீபாவளி வந்துருச்சுன்னு வைங்க, இவனுங்களை கையில் பிடிக்க முடியாது. அதாவது என்னென்னா ஏர்டெல்காரன் 1000 GB ஃப்ரீயாக கொடுக்குறான். ஏண்டா எவனாவது ஃப்ரீயாக கொடுப்பானா? எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம உழைச்சி சம்பாதிக்கிறதே நம்ம உடம்புல ஒட்ட மாட்டேங்குது, ஆஸ்பத்திரிக்கோ இல்லை வேறு ஏதாச்சும் செலவுன்னு போயிடுது. அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி எவன் ஃப்ரீயாக கொடுப்பான்? அதை முதல்ல யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் ஒரு காமனாக ஒரு மனுஷன் யோசிக்க வேண்டிய விஷயம். எதுவும் சும்மா கிடைக்காது, ஈஸியாக கிடைக்கிறது எதுவும் கரெக்டான வழியில் வந்ததாக இருக்காது. இதை மைண்டில் வச்சு விடுங்க. இப்போ அந்த பையனை இனி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பையனை ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் நினைக்கிற மாதிரி. ஐயோ இப்போ நம்ம வந்து அந்த பையனை பற்றி எல்லாரும் வெளியே சொல்லிட்டாங்க, அதனால் இனி வந்து போலீஸ் ஆக்ஷன் எடுக்கும் அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. போலீஸ் ஆக்ஷன் எடுக்கும்னா அவங்க அம்மா அப்பா மேலே தான் எடுக்குமே தவிர அவன் மேலே எடுக்க முடியாது. ஏன்னா அவன் வந்து மைனர்டா, சின்ன பையன். அவன் இப்போ யாரையாவது வெட்டி கொலை பண்ணியே போட்டாலும் அவனை வந்து சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் போட்டுக்கிட்டு வெளியே வரும்போது ஃப்ரெஷ்ஷாக வருவான், எந்த கேஸுமே இல்லாமல். அதனால் ஆக மொத்தம் ஏமாறாதீங்க, என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் சொல்லுவேன். அதே மாதிரி இவ்வளோ பேசுறியே, நீ வந்து ஏமாந்ததே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கெல்லாம் இதுக்கு முன்னால் ஒரு பல பேர் பட்ட நாம வந்து எல்லாம் விபூதி மொத்தமாக அடிச்சுட்டு போயிட்டானுங்க. அதனால் இதுக்கு பிறகு ஏமாத்தணும்னா நான் நானே ஏமாத்திக்கிட்டா தான் உண்டு. அதனால உங்களுக்கு யாராவது ஆசை இருக்குது என்ன ஏமாத்தணும்னா வாங்க, நான் அவைலபிளாக தான் இருக்கேன், வந்து ஏமாத்திட்டு போங்கடா.